ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து தேவையான அளவு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ ஸ்பைசஸ் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வந்து வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காக மல்லியும் புதினாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சாட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட லாஸ்ட் ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் மிளகாய் தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 kg சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். த்ரீ மினிட்ஸுக்கு சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி வந்து இப்படி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இதில் இருக்கிற அந்த தண்ணிலாம் போய் நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி இப்படி நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு.